My channel exam hacks. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா thermodynamicsல basic concept and zeroth law பார்க்க போறோம் ஓகேங்களா. So first of all, what is thermodynamics? Thermodynamics is a branch of science which deals with energy transfer and its effects on physical properties of the substance ஓகேங்களா. The application of thermodynamics are in steam and nuclear power plants, compressors, refrigerators, IC engines, etc. so on ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெர்மோடைனமிக்ஸை பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. ரெண்டு வியூ பாயிண்டில் ஃபஸ்ட் ஒன்று வந்து மேக்ரோஸ்கோபிக் வியூ அண்டு மைக்ரோஸ்கோபிக் வியூ ஓகேங்களா. ஸோ மேக்ரோஸ்கோபிக் வியூ என்னன்னா மைக்ரோஸ்கோபிக் வியூன்னு ஃபஸ்ட்டு பார்த்துரும் ஓகேங்களா. மேக்ரோஸ்கோபிக் வியூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோஸ்கோபிக் வியூன்னா இப்போ ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் எடுக்கும் ஓகேங்களா. அதில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். நம்ம இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸாக நம்ம வந்து இப்போ ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணால் ஓவரால் சப்ஸ்டன்ஸில் கன்சிடர் பண்ணால் அது வந்து மேக்ரோஸ்கோபிக் வியூ. அது இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு மாலிகுல்ஸ் அந்த சாலிட் பார்ட்டிகுலர் லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு மாலிகுல்ஸாக பார்த்தோம்னா அது வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூ பாயிண்ட். ஸோ எக்ஸாம்பிள் எழுதுனா ஒரு கேஸ் கண்டெய்னர் இருக்குது ஓகேங்களா. ஒரு கேஸ் கண்டெய்னரில் கேஸ் இருக்குது. ஸோ திஸ் ஆர் தி கேஸ் மாலிகுல்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரெஷரை இது வந்து சிலிண்டரோட ப்ரெஷரை எக்ஸாக்ட் பண்ணுது. ஸோ அந்த நம்ம ப்ரெஷரை அந்த ப்ரெஷரை வந்து நம்ம டேரெக்டாக நம்ம மேலே இஃப் எ ஹியூமன் ஃபீல் எஃபெக்ட் ஆன் ப்ரெஷர் தென் இட் இஸ் எ மேக்ரோஸ்கோபிக் வியூ ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் மட்டும் பார்த்தோன்னா வந்து மேக்ரோஸ்கோபிக் வியூ. ஸோ இப்போது நம்ம உள்ளே இருக்க ஒவ்வொரு மாலிகுலோட ப்ரெஷர் பார்த்தோம்னா அது வந்து மைக்ரோஸ்கோபிக் வியூ பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சிஸ்டம், தெர்மோடைனமிக் சிஸ்டம். So what is system? A system is a quantity of matter or region in space in which our attention is focused ஓகேங்களா. நம்ம ஒரு ஸ்பேஸில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதான் சிஸ்டம் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ எனிதிங் எக்ஸ்டர்னல் டு தி சிஸ்டம் இஸ் சரௌண்டிங்ஸ். And the wall which separates system and surrounding is boundary. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்னு சொல்லலாம், நம்ம வந்து நம்மளோட பாடியை சொல்லலாம் ஓகேங்களா. நம்ம பாடியில் இருக்க ஸ்கின்னு வந்து பவுண்ட்ரி ஓகேங்களா. இந்த பவுண்ட்ரி மேபி ஃபிக்ஸ்ட் ஆர் மூவிங் ஓகேங்களா. நம்ம பாடியில் இருக்க ஸ்கின் வந்து பவுண்ட்ரி, நம்ம பாடிக்கு வெளியே ஃபுல்லாக சரௌண்டிங்ஸ் சொல்கிறோம். அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கு உள் சைடு உள்ள நம்ம பாடியை வந்து சிஸ்டம்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இஃப் the combination of both system and surrounding is known as universe. So totally we called as this both system and surrounding is called as universe ஓகேங்களா. ஸோ இந்த சிஸ்டம் வந்து 3 டைப் இருக்குது ஓகேங்களா. ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஓப்பன் சிஸ்டம். சரி, ஃபஸ்ட் ஒன் க்ளோஸ் சிஸ்டம். ஸோ க்ளோஸ் சிஸ்டம் என்னென்னா ஆர் ஃபிக்ஸ்டு மாஸ். where the mass remains constant ஓகேங்களா. so the energy, there is only energy transfer, energy in and energy out. so this is a boundary. The energy crosses the boundary of the system, but there is no mass transfer across the boundary of the system. So அப்படி அந்த கண்டிஷன் வந்து க்ளோஸ் சிஸ்டம் சொல்லுவோம் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் என்னென்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
a piston cylinder without valves. ஓகேங்களா, a piston cylinder without valves. There is no valves, it is only energy transfer. இப்போ வந்து பர்ன் ஆகணும்னா இது வந்து கீழே மூவ் ஆகும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஒர்க் இஸ் ஆல்சோ எனர்ஜி. ஸோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். பட் தர் இஸ் உள்ள இருக்க 10 mm ஏர் வந்து 10 mm தான் இருக்கும். ஓகேங்களா, தர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்லி ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓப்பன் சிஸ்டம். So in open system there is both mass transfer as well as energy transfer across the boundary of the system. ஓகேங்களா, ஒரு சிஸ்டம் இருக்குதுல ஸோ எனர்ஜி இன் எனர்ஜி அவுட், மாஸ் இன் மாஸ் அவுட். ஓகேங்களா, here both energy as well as mass transfer across the boundary of the system. Example பார்த்தீங்கன்னா same a piston cylinder with valves. So piston cylinder with valves, there is here இது வந்து intake valve, exhaust valve. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு both mass transfer, so mass as well as energy transfer across the boundary of the system. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்று வந்து isolated system. The system there is no mass transfer as well as energy transfer. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு ஓப்பன் சிஸ்டத்தில் மாஸ் as well as எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் there is no mass transfer as well as எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, ஸோ தெர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, அப்படின்னா தான் நம்ம வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்கிறோம். வந்து தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராசஸ் அண்ட் சைக்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அதில் என்னன்னா ப்ராப்பர்ட்டின்னு என்ன, ஸ்டேட்னா என்ன, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்னா என்ன, பாத்னா என்ன, ப்ராசஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ every system has certain characteristics by which its physical condition may be described. Example, volume, temperature, pressure, etc. Such characteristics are called properties of the system. So let us take example and piston cylinder arrangement. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம வந்து சிஸ்டம் சொல்கிறேன். ஸோ இதை சிஸ்டம் சொல்கிறதுக்கு நம்ம என்ன, இட் ஷுட் ஹவ் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். ஸோ இதை நான் வந்து ஒரு சிஸ்டம் சொல்கிறேன். ஸோ அப்போ இதை இந்த சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் தேவை. ஓகேங்களா, அதில் வந்து ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் கால்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ இஃப் இட் ஹவ் definite value, let us say pressure is 1 atmospheric pressure and volume is 0.3 meter cube and temperature is 10 degree centigrade. ஓகேங்களா, ஸோ இப்படி டெஃபினைட் வேல்யூ இருந்ததுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்லாம் என்னென்னா, இப்போ சப்போஸ் ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஸோ ஒன் ஆர் மோர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சிஸ்டம் சேஞ்சஸ், தென் the state will change. This is called change of state. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஹீட் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் என்னாகும், piston starts move upward. So pressure will reduce, volume will increase. ஓகேங்களா, ஸோ this is one state and it will when heating it starts to another state. This is called change of state. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது வந்து 10 டிகிரியில் இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட டிசைடு வந்து 100 டிகிரிக்கு வந்து இதை ஹீட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 10 டிகிரியில் இருக்கும்போது இதுக்கு ஒரு ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்டு வால்யூம் இருந்திருக்கும். ஸோ 100 டிகிரிலையும் இதுக்கு ஒரு ப்ரெஷர், டெம்பரேச்சர்
வால்யூம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ 100 டிகிரிலேருந்து 10 டிகிரிலேருந்து 100 டிகிரி வரை ஹீட் பண்ணுறோம். ஸோ 10லேருந்து 100 டிகிரி வரைக்கும் 10லேருந்து டேரெக்டாக 100 10லேருந்து 11 டிகிரி 12 டிகிரி 12 12.5 13 13.5 14 14.5 எக்ஸெட்ரா அப் டு 100 டிகிரி வரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 0.5 டிகிரி ஹீட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 10 to 10.5ங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்டேட் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. அப்போ pressure and volume also changes. So the change of state ஸோ ஓவர் ஸ்டேட்டாக அப் டு 10 டிகிரிலேருந்து 100 டிகிரி வரை ஓவர் ஸ்டேட்டாக சேஞ்ச் ஆகிட்டு போகும். ஃப்ரம் இந்த 10 டிகிரி டு 100 டிகிரி வருதுல்ல, இதை வந்து நம்ம வந்து பாத், இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இஸ் கால்டு பாத் ஓகேங்களா. ஸோ அப் டு ஸோ 10 டிகிரிலேருந்து 11 டிகிரி போதில்ல, அது வந்து ப்ராசஸ் சொல்லுவோம். அதுக்கு உங்களை இதில் ப்ரெஷர் வால்யூம் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ஒரு பிவி டயக்ராம் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ ஒன்றுங்கிறது ஒரு ஸ்டேட்டு, பாயிண்ட் ஏல வந்து பிஏ ப்ரெஷர் ஏ, ப்ரெஷர் அட் ஏ, டெம்பரேச்சர் அட் ஏ, வால்யூம் அட் ஏ ஓகேங்களா. அந்த பாயிண்ட் வந்து ஏ பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு ஸ்டேட்டு, பி ஒரு ஸ்டேட்டு, சி ஒரு ஸ்டேட்டு, டி ஒரு ஸ்டேட்டு, 2 இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஸ்டேட் ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட இது வந்து 1ல் வந்து நம்ம 10 டிகிரின்னு வச்சுக்கிடணும், 2ல் வந்து 100 டிகிரின்னு வச்சுக்கிடணும் ஓகேங்களா. நம்மளோட டெஸ்டினேஷன் என்னதுன்னா 100 டிகிரி வரை ஹீட் பண்ணணும். ஸோ அப்போ 1ல் வந்து 10 டிகிரி இருக்குது. நம்ம ஹீட் பண்ணும்போது இங்கே வந்து 11 12 15 அப்படின்னு வரிசையாக ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிடுது அப் டு 10 டிகிரி வருது 100 டிகிரி வருது ஓகேங்களா. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்குல்ல 1 to 2 இருக்குல்ல, ஸோ 10 டிகிரிலேருந்து 100 டிகிரி வரை ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இஸ் கால்டு ப்ராசஸ், சாரி பாத். 1 to 2 இருக்குங்களா, இது வந்து ஏ 1 ஏ பி சி டி, இது வந்து பாத் ஓகேங்களா. The process 1 to a is called process. 1 is the state ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ ப்ராசஸ் 1 to 2 வந்து நம்ம வந்து பாத்னு சொல்கிறோம். இப்போ 2 to 1 வந்து 1லேருந்து 2 to 1 வந்து சைக்கிள்னு சொல்லுவோம் சரிங்களா. சைக்கிள்ங்கிறது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வர போகுது 1 2 to 1. ஸோ பாத் மே பி டிஃப்ரெண்ட், பட்டு இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஆரம்பித்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திருப்பி இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். அப்படி வந்து அதை வந்து சைக்கிள்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஃபார் ஏ சைக்கிள் த சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டிஸ் 0 ஓகேங்களா. எப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டேட் 1லேருந்து ஆரம்பிக்கி, ஸோ விச் கம்ஸ் டு ஸ்டேட் 2, தென் இட் அகைன் கோஸ் டு ஸ்டேட் 1. ஸோ டோட்டலி இட் ரிமைன்ஸ் இன் ஸ்டேட் 1 ஒன்லி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 10 டிகிரி ஆரம்பிக்குது, 100 டிகிரி வரை ஹீட் பண்ணுறோம், திருப்பி 100 டிகிரிலேருந்து 0 டிகிரிக்கே வருது. அப்படி வந்து அது வந்து சைக்கிள்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 1ல் வந்து திருப்பி 10 டிகிரிக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 டிகிரிலேருந்து 100 டிகிரி ஹீட் பண்ணுறோம், இது ஒரு ப்ராசஸ். தென் 100 டிகிரிலேருந்து 10 டிகிரிக்கு கூல் பண்ணுறோம். ஸோ இது வந்து சைக்கிள்னு சொல்லுவோம். இப்போ சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இதுங்கிறது 10 டிகிரி தான் வந்திருக்கும். ஸோ தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபார் டு அப்டேன் ஏ சைக்கிள் மினிமம் 2 ப்ராசஸ் ஆர் ரிக்வயர்டு. இது ஒன்று மட்டும் வைங்க, அது வந்து சைக்கிள்னு சொல்ல முடியாது. ஸோ 2 to 1 இன்னொரு ப்ராசஸ்னால் வந்து டு கம்ப்ளீட் ஏ சைக்கிள் மினிமம் 2 ப்ராசஸ் ஆர் ரிக்வயர்டு. So next one, if any one of the process is irreversible in the cycle, then the cycle is irreversible cycle ஓகேங்களா. So properties are state functions and are exact differential. The properties are of two types, intensive and extensive properties ஓகேங்களா. So first intensive properties are independent of mass of the system ஓகேங்களா. Independent of mass of the system. ஸோ இந்த சிஸ்டத்தோட மாஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா ஓகேங்களா. These are independent of intensive properties are independent of mass of the system. So for extensive properties they are depend on mass of the
system. So example வந்து volume, energy, etc. ஓகேங்களா? The state of a compressible simple system is completely specified by two independent intensive property. ஓகேங்களா? So if mass is increased, then the value of extensive properties also increases. ஓகேங்களா? So extensive property per unit mass is intensive property. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். ஜென்ரலாக தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தில் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்க கண்டிஷனில் தான் அது வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எ சிஸ்டம் இஸ் செட் டு பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் அண்டர் ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ். ஸோ 3 கண்டிஷன் இருந்தால் தான் ஒரு சிஸ்டம் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அது என்னென்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் மீன்ஸ் there is no unbalanced force within the system. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். there is no chemical reaction within the system. எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தேர்ட் ஒன் தெர்மல் ஈக்குலிபிரியம், which means there is no heat transfer or heat generation within the system. இந்த 3 இருந்தால் தான் நம்ம ஒரு சிஸ்டத்தை வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் Zeroth law of thermodynamics. ஓகேங்களா? when a body A is in thermal equilibrium with body B and also separately with body C, then the body B and C will be in thermal equilibrium with each other. ஓகேங்களா? பாடி ஏ இருக்குது, பாடி ஏ அண்ட் பி வந்து இன் காண்டாக்டில் இருக்குது, பட் ஏ அண்ட் சி வந்து நாட் காண்டாக்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பட் பி அண்ட் சி வந்து காண்டாக்டில் இருக்குது. அப்போது ஸோ ஏ அண்ட் பி வில் பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம். இது ரெண்டும் ஈக்குலிபிரியம் இருக்கும்போது ஸோ தென் பி அண்டு சி ஆல்சோ பிகேம் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இங்கே ஹீட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏ வந்து 100 டிகிரி இருக்குது, பி வந்து 60 டிகிரி இருக்குது, சி வந்து 20 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் கண்டிஷனில் ஸோ ஏ வந்து 60 டிகிரி இருக்குது, பி வந்து 40 டிகிரி இருக்குது, சி வந்து 20 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். ஸோ இப்போ இது தெர்மல் ஈக்குலிபிரியம் ஆகுனா இதுவும் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டெம்பரேச்சருக்கு வரணும். ஓகேங்களா? அப்போது ஸோ இப்போ ஈக்குவல் டெம்பரேச்சர் எக்ஸாம்பிள் ஒரு 50 டிகிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் பி வந்து 40 டிகிரியில் இருக்குது, சி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து 50 டிகிரியில் இருக்குது, சி வந்து 20 டிகிரியில் இருக்குது. அப்போது பியும் சியும் தெர்மல் ஈக்குலிபிரியத்துக்கு வர என்ன ஆகுனா பிங்கிறது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியாக ரிசீவ் ஆகும். ஸோ அப்போ வந்து இதுவும் 50 டிகிரிக்கு மாறிக்கலாம். ஸோ தென் the body A and B and C are in thermal equilibrium with each other.